வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு மிளகாப்பொடி. வாங்க பார்க்கலாம். ஒரு பாண்டில் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கடலைப்பருப்பு போட்டு முதல்ல வறுக்க போகிறோம். நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துட்டா அந்த ஒரு டம்ளர் அதே சேம் டம்ளரில் எடுத்து வறுக்கணும். சிம்மில் வச்சு கைவிடாமல் வருங்க. இது எப்படி வரும்னா 100 கிராம் வரும். இந்த பருப்பு கைவிடாமல் வறுக்கணும். வாசனை வரும், லைட்டாக செவக்கும், அப்போ எடுக்கணும். அதே மாதிரி உளுந்தும் அதே ஒரே டம்ளர், நீங்கள் எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் போட்டு எல்லாம் 100 கிராம் வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு அதாவது என்ன கைவிடாமல் கலரி அழகாக லைட்டாக கலர் மாறும், வாசனை வரும், அப்போ தான் எடுக்கணும் நீங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வறுக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது ஒரு 50 கிராம் மிளகா, அதாவது நம்ம எடுத்த அளவுலேயே கோபுரமாக 2 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குண்டு மிளகா போட்டால் கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லியும் இதோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ப்ராசஸ்க்கு அந்த பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தே போட்டு மிளகாவில் வறுத்துறேன். ஏன்னா மிளகா நெடி வராமல் இருக்கணுன்றதுனால. உப்பை வறுத்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அது ரெண்டையுமே நான் இப்படி வறுத்து உப்பையும் அந்த உப்பையே போட்டு அரைச்சிடுவேன். இப்போ நீங்கள் எள்ளு சாதம் பண்ணுறதா இருந்தால் இந்த பொடி நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த பாருங்கள் எள்ளு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இதுக்கு தேவையான எள்ளு எடுத்திருக்கோம். ஆனால் எள்ளு எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 3/4 தான். நம்ம எடுத்த ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் எடுத்திருக்கோம். இந்த எள்ளை நீங்கள் வெடிக்கும், டப் டப்புன்னு வெடிக்கும். சிம்மில் வச்சு கடகடன்னு வறுக்கணும். 3 நிமிஷத்தில் வறுத்துடலாம் இது, சரிங்களா? இப்போ நம்ம 3த்தையும் வறுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே இதுக்கெல்லாம் பருப்பு சாப்பிட்றோன்னா ஒரு பெருங்காயம் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் கேஸ் ட்ரபிள் அதெல்லாம் வராது. அதனால் பெருங்காயத்தை கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பொரிய வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிளகா நம்ம காம்போடு வறுத்ததுனால எல்லா காம்பையும் எடுத்துட்டு அரைக்கணும். குண்டு மிளகா உங்களுக்கு நல்லா காரம் வரும், அதனால் போட்டிருக்கேன். காரம் ரொம்ப வேண்டான்றவங்க மெல்லிசா நீட்ட மிளகாவும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா நம்மளோட எள்ளு மிளகாப்பொடி ரெடியாக எடுத்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இதில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த பொடி நம்ம ரெடி பண்ணிடுறோம் இல்லையா, இந்த பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு 2 ஸ்பூன் திருப்பி எல்லாம் வறுத்து மொத்தமாக ஒரு சுற்றிட்டு தாளித்து கொட்டி சாத்தில் கலர்னிங்கன்னா எள்ளு சாதமும் ரெடி ஆகிடும். வாங்க, இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதுதான் நம்மளோட எள்ளு தோசை பொடி, இட்லி பொடி. இப்போ இந்த எள்ளு பொடி ஏன் எள்ளு சேர்க்குறோம் அப்படின்னிங்கன்னா, எள்ளு எந்த வகையிலையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எள்ளில் நிறைய கால்சியம் சக்தி இருக்குது, அதனால தான். ஸோ நீங்கள் நம்மளோட எள்ளு பொடியை சாப்பிட்டுட்டு ஒரு கமெண்ட்டை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.